ஹாப்பி கேரன் வணக்கம். இன்றைக்கி கத்திரிக்காய் த கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வச்சு சூப்பராக ஒரு துவையல் இட்லி தோசை சப்பாத்திக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல வாக்கில் மெல்லிசாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு, புளி, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, தாளித்த கடுகு உளுத்த பருப்பு அதையும் தாளித்து எடுத்து வச்சுருங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க, ஏன்னா கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா வதங்கணும். அப்போது நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும், ஏன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அப்புறம் புளியும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கலர் வர்ற வரைக்கும் நல்லா குக்கார வரைக்கும் சாஃப்டாக இருக்கணும் வதக்கிட்டு, மிளகாய் வத்தலையும் நல்லா வதக்கி அதோட நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையுமே வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. மிளகாய் வத்தலோட விதை நல்லா குக்காகணும், அப்போ தான் ரோஸ்ட் பண்ணணும் நீங்கள். அப்போ இது எல்லாமே சேர்த்து ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் உப்பு புளியோடு சேர்த்து நல்லா துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. தாளிதம் சேர்த்து இட்லி தோசை சப்பாத்திக்கு சந்தோஷமாக சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.